Hi everyone. Now we are going to see the topic about types of databases. There are different types of databases out there, but here we are going to see four kinds of databases. So first one பாத்தீங்க அப்படின்னா transactional databases. Second one decision support databases. Third one hybrid databases. Fourth one open source databases. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸஸ். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏடிஎம் சிஸ்டம் ஆர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பேங்கிங் ஓரியன்ட் ஆப்ரேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். A transactional database is a DBMS that supports the rollback of transactions on the database if not completed properly. So transactional databaseங்கிறது one kind of database management system. இது எதை மெயினாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ரோல் பேக் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ரோல் பேக் மீன்ஸ் ஜஸ்ட் லைக் அன் அன்டூ ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏடிஎம்ல அமௌண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒன்ஸ் அது டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எகெயின் நம்ம ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரோல் பேக். சப்போஸ் நம்ம ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கும்போது ஏதாவது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர்னால பணம் எடுத்த மாதிரி காட்டும், பட் அக்கௌண்ட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கும், பட் நம்ம கைக்கு ஏடிஎம் மிஷின்லேருந்து அமௌண்ட் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அமௌண்ட் நமக்கு ரீக்ரெடிட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரோல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனால் இந்த இன்கம்ப்ளீஷன் ப்ராசஸ்லாம் அக்கர் ஆகலாம் அப்படின்னா டியூ டு பவர் ஃபெயிலியர், இன்டரப்ஷன் இன் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷனில் மெயினாக ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இட் வில் allow to perform. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கமிட், நெக்ஸ்ட் ஒன் ரோல் பேக். ஸோ கமிட் அப்படின்னா சிம்பிளி we can say all the changes what we are doing it will be stored in the database as permanent. Make the changes made by the transaction permanent to the databases. நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதை டேட்டாபேஸில் பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ண யூஸ் பண்ணுறது தான் இந்த கமிட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. Then rollback. So rollback na previous slide நான் சொன்ன மாதிரி it is an undo operations. So it is used to undo the last transaction in the databases. ஸோ நான் ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கிறத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியலைசேஷன் பேட்டர்ன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி வாண்ட் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் த டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டை இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் த கிவன் queries. ஸோ என்ன வெதர் வி ஹாவ் டு withdraw the money or we have to check the balance. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன queries எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அண்ட் தென் பாஸ்வேர்ட் கீ அதெல்லாமே டைப் பண்ணுவோம். தென் commit the transaction if no error. சப்போஸ் நம்ம பண்ண அந்த எக்ஸிக்யூட் பண்ண queriesல எந்த எரரும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அமௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸில் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் ரெடியூஸ் ஆகிடும். இல்லை அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். Suppose any error occurs means you have to do again, that is roll back the transaction if error. Then what are the advantages and disadvantages of these database system? So first one, flexibility, improved performance, minimum database. Disadvantages, less possibility to change data and then less readable data. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கிள் ஆர் MySQL. Second one, decision support databases. So decision support databases contain data from various data sources. So decision support databases அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா it contains the data from various data sources. ஸோ வெவ்வேறு டேட்டா சோர்ஸில் இருக்க டேட்டாவை இது கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா எனி ஒன் வெப்சைட் ஏதோ ஒரு காலேஜோடதோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் வெப்சைட்டோ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் they may be organizations or applications or internet. The decision support database can be a small database, a standalone system or data warehouse. ஸோ decision support databaseங்கிறது ஒரு சின்ன டேட்டாபேஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டலோன் தனித்து இயங்கக்கூடிய சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை டேட்டா வேர்ஹவுஸ் ஐ மீன் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸஸாகவும் இருக்கலாம். To avoid the interference of decision support system, it contains a copy of the database. ஸோ நம்ம டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸில் டைரெக்டாக எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் தேர் இஸ் அ சான்ஸ் டு கெட் அ இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு காப்பி ஆஃப் டேட்டாவை டேட்டாபேஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு காப்பியில் நம்ம ஒர்க் பண்ணலாம்.
So DSS, short form of Decision Support System, analyzes the data and produces the required informations. ஸோ இந்த DSS சிஸ்டம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அனலைஸ் பண்ணி திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணும். DSS user interface is an graphical interface which makes the user easier to connect with databases. So இந்த DSSங்கிறது it is a user friendly interface and also it is an graphical interface. So with the help of this, user can easily access with the databases. So in the diagram பார்த்தீங்க அப்படின்னா it shows that a DSS model. So DSS databases அப்படிங்கிறது it is a combinations of both internal data as well as external data. So internal dataவும் external dataவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் DSS databases. So யூசருக்கு DSS databaseல இருக்க டேட்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூசர் ஃபர்ஸ்ட் DSS சாஃப்ட்வேர் சிஸ்டம்க்கு யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமா ரெக்வெஸ்ட் அனுப்பலாம். தென் இந்த DSS சாஃப்ட்வேர் சிஸ்டம் DSS டேட்டாபேசஸில் இருக்க டேட்டாவை கெட் பண்ணி எகெயின் யூசருக்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். தென் கம்மிங் டு தேர்ட் ஒன், ஹைப்ரிட் டேட்டாபேசஸ். ஸோ ஹைப்ரிட் அப்படின்னாவே இட் இஸ் அ காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் டேட்டாபேசஸ். ஸோ a hybrid database is a database system that supports and user both on disk and in memory data storage. ஸோ ஹைப்ரிட் டேட்டாபேசஸில் இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோரேஜை சப்போர்ட் பண்ணும். ஒன் இஸ் ஆன் டிஸ்க் மெமரி, இன்னொன்று இன் மெமரி டேட்டா ஸ்டோரேஜ். லெட்ஸ் சி வாட் இட் இஸ். த சிஸ்டம் யூசஸ் ஹார்ட் டிஸ்க் மெமரி ஃபார் சேவிங் அண்ட் ரிட்ரைவிங் டேட்டா. ஸோ நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற அந்த ஹார்ட் டிஸ்க் மெமரி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். The system uses hard disk memory for saving and retrieving data. The system uses in-memory for data in dynamic use. ஸோ நம்ம ரன் பண்ணுறப்போ டெம்பரரியாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மெமரி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைனமிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஐ மீன் இன் மெமரி டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். Hybrid database is a combination of two or more database types. ஸோ சொன்ன இல்லையா ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் கலந்து தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்ரிட் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லலாம். We can store and retrieve both XML data and relational data. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா both XML டைப் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் as well as relational டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். The XML data and relational data can be accessed by using XML and Xcode language. ஸோ எக்ஸ்எம்எல் டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவை எக்ஸ்எம்எல் லாங்குவேஜை யூஸ் பண்ணியும் ரிலேஷனல் டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்கோரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can able to access. Then advantages. ஸோ இதனோட பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும், காஸ்ட் as well as high, and then persistence. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் இருக்குது. ஒன் இஸ் எக்ஸ்எம்எல் டேட்டா அண்ட் another ஒன் இஸ் ரிலேஷனல் டேட்டா. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் மிங்கிள் ஆகி எதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஹைப்ரிட் எக்ஸ்எம்எல் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வரில் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது யூசர் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யூசர் அப்ளிகேஷன் மூலமாக டேட்டாபேஸில் இருக்கிற ஐ மீன் ஹைப்ரிட் எக்ஸ்எம்எல் ரிலேஷனல் டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது SQL அண்ட் எக்ஸ்கோரி லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா தே கேன் ஏபிள் டு கெட். ஸோ கீழே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் டேட்டாபேஸில் நம்ம ரெண்டு மெமரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒன் இஸ் ஆன் டிஸ்க் மெமரி, இன்னொன்று இன் மெமரி. அண்ட் லாஸ்ட் டேட்டாபேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேசஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேசஸ்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ ஃப்ரீ downloaded what we are downloading from the net. ஸோ நம்ம நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேசஸ். வாட் எவர் இட் மே பி எய்தர் கேம்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், பிக்சர்ஸ், அனிமேஷன்ஸ், வாட் எவர் இட் இஸ் as free. So open source databases means the source of the database we can get from network as free. The user no need to pay any amount for that source. ஸோ யூசர் வந்து அந்த சோர்ஸ்க்கான எந்த வித அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. The user can get the original open source software as free of cost and they can do modifications as their wish. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நெட்டில் இருந்து ஒரு சாங் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நமக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரிஜினல் சாங்கை நமக்கு ஏற்ற மாதிரி கட் காப்பி பேஸ்ட் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் பி டவுன்லோடட் பை யூஸிங் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆஃப் எனி டைம் அண்ட் எனிவேர். ஸோ இந்த எந்த கான்செப்டாக இருந்தாலும் நமக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா we can download with free of cost.
For example, MySQL or Oracle. So what are the features of open source databases? So first one, scalability அப்படின்னா நம்ம எவ்வளோ amount of data download பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு டவுன்லோடிங்கில் தெரியும். அதனோட ஃபைல் சைஸ் as well as how much we are uploading அது எல்லாமே அதில் தெரியும். Then flexibility, that means கன்வீனியண்ட்டாக இருக்கும். High performance, high availability, supports a relational DB system.